வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன் செல்லவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவ நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். பண்டிகைகளை கடந்து வந்துவிட்டோம். தரிசன திருநாள் அன்று ஞானியர் பாலகன் இயேசுவை தரிசித்தார்கள், காணிக்கைகளை படைத்தார்கள், புது அனுபவம் பெற்றவர்களாக புதிய பாதையில் சென்றார்கள். நமது வாழ்விலும் நாம் இயேசுவை தரிசித்து வாழும்போது நம்முடைய வாழ்விலே ஒரு மறுமாற்றம், நம் வாழ்விலே அது காணப்பட வேண்டியதன் அவசியத்தை சிந்தித்தோம். இன்றைக்கும் வருகிற 3 புதன்கிழமைகளிலும் பிலிப்பியர் நிருபத்திலே பவுலடியார் கூறுகிற 4 முத்துக்களை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது அதிகாரத்திலே கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்கிறார். 2வது அதிகாரத்திலே
கிறிஸ்து எனது சிந்தை என்கிறார். 3வது அதிகாரத்திலே கிறிஸ்து எனது இலக்கு என்று சொல்கிறார். 4வது அதிகாரத்திலே கிறிஸ்து எனது மகிழ்ச்சி என்று கூறுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து எப்படி ஜீவனாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்குகிறார், எப்படி அவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறார் என்று நாம் பார்ப்போம். இதற்கு ஆதாரமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஜீவனானது மரணத்தை விட பலமிட்டது. ஆகவே பவுலடியார் என்ன சொல்கிறார்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு ஈடுபடும்போது அந்த ஜீவனில் ஒரு பகுதி நமக்கும் கிடைக்கிறது, நாமும் ஒளியேற்றப்படுகிறோம். 2வதாக, நமது வாழ்வு மரணத்தோடு முடிந்து போவதில்லை. கிறிஸ்துவின் மூலமாக நாம் நித்திய ஜீவன் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். மக்கள் மரித்தபின் கல்லறைகள் வைக்கும் போது நாம் அவர்களை புதைக்கவில்லை, நித்திய ஜீவ நம்பிக்கையோடு நாம் அவர்களை விதைக்கிறோம். ஒரு விதை எப்படி கனி கொடுக்கிறதோ அதுபோல நமது ஆண்டவருடைய நித்திய ஜீவ நம்பிக்கையிலே நாம் அவர்களை விதைக்கும் போது அந்த சரீரம் நித்திய மகிமையிலே வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட சாயலோடு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சாயலுக்கு ஒப்பாக நாம் திரும்பி தோன்றுவோம் என்பது ஒரு நிச்சயம். 3வதாக, இந்த ஜீவனை நாம் கிறிஸ்துவிடமிருந்து பெற்று வாழும்போது மரண பயம் நம்மை விட்டு நீங்கி போகிறது. ஒரு குருவானவராக அநேக மக்களுடைய மரண படுக்கையிலே நிற்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தேன். நான் அநேக மக்களுடைய மரணங்களை பார்க்கும்போது அவருடைய விசுவாசத்தின் வெளிப்பாடு அந்த வேளையில் விளங்குகிறது. 2 சம்பவங்களை குறிப்பிடுகிறேன். ஒரு முறை ஒரு தாயாருடைய கட்டில் அருகே நின்று அவள் மரிக்கும்போது அமைதியாக ஜீவன் செல்லத்தக்கதாக மனதிலே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பக்கத்திலே நின்று அவளுடைய மகள் திடீரென்று அந்த அமைதியான வேளையிலே, அம்மா, அப்பா சென்றிருக்கிற இடத்துக்கு தானே நீங்கள் போகிறீர்கள், சமாதானமாக போய் வாருங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு அருமையான ஒரு விசுவாச உறுதி. 2வதாக, டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் என்பவரை பற்றி உங்களில் அநேகர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னுடைய இளம் பிராயத்திலே என்னுடைய வாழ்க்கையின் ஒரு சிறப்பான திருப்பத்தை உருவாக்கின வாழ்க்கை டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங்குடைய வாழ்க்கை. அவர் மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு தேவ செய்தி அளித்துக் கொண்டிருந்தார். திடீரென்று அந்த தேவ செய்தியை நிறுத்தி அவர் மக்களை பார்த்து, நான் எப்படியும் சீக்கிரத்தில் கொல்லப்படுவேன், நான் மரித்த பின்பு என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை நான் இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன். நான் அநேக பட்டங்கள் பெற்றேன், பேர் பிரசித்தி பெற்ற கலாசாலைகளிலே கல்வி கற்றேன், அநேக நற்சான்றிதழ்களை நான் பெற்றேன். எல்லாத்துக்கும் மேலாக மிக பேர் பிரசித்தி பெற்ற நோபல் சமாதான பரிசை நான் பெற்றேன். இவைகளெல்லாம் ஒன்றுமில்லை. என்னுடைய பார்வையிலே நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே காரியம், மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் கடவுளை நேசித்து மக்களுக்கு சேவை செய்தார். மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் loved God
and served humanity. இதை அவர் தெளிவாக கூறினார். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் ஒரு உன்னதமான அனுபவம். உண்மையாய் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றவர் மட்டுமே இந்த விதமான அனுபவத்தை பெற முடியும். அப்படியானால் இந்த ஜீவனை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஜீவனை பெறுவதற்கு நமது கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். 119 சங்கீதம் 105 வசனத்திலே கர்த்தரின் வார்த்தை நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கடவுளின் ஒளியை பெற்ற நாம் அவர் காட்டுகிற பாதையில் செல்வோம் என்று நாம் எண்ண வேண்டும். வேதத்தை ஒழுங்காக வாசித்து அதை தினமும் தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தும் போது இந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளிமயமான வாழ்வு காணும். இயேசு இதனை கனிதரும் வாழ்வு என்று குறிப்பிட்டார். யோவான் 15 அதிகாரத்திலே, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதால் என் பிதா மகிமைப்படுவார் என்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பனாக கொண்டு நாம் அவரை பின்பற்றும் ஆடுகளாக விளங்க வேண்டும். அப்பொழுது நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் ஒரு புதிய ஜீவனை பெறும் நிலைக்கு கொண்டு வரப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அவர் மரணத்தை வென்று பெற்றார். பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்திலே 15 அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிக்க வேண்டும். அதை வாசிக்கும் போது உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் தரிசனத்தை அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று அவர் கூறுகிறார். பிறகு இந்த உயிர்த்தெழுதலின் விளைவு என்ன, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்குது என்பதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 23 வசனத்திலே இன்னும் அதை தெளிவுபடுத்துகிறார். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இதன் மூலமாக நம்மை கிறிஸ்துவுக்குள் மறிக்கும் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதும் மறிப்பதும் ஒரு மேலான மேன்மையான அனுபவமாகும். கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பாக்கியவதிகள். இந்த அனுபவம் நம்முடையதாக விளங்க நாம் அந்த ஜீவனை பெற்றவர்களாக நம் வாழ்விலே நாம் வாழ்ந்து காட்டுவோம். ஆண்டவரை கிட்டி சேர்ந்து வாழும் அனுபவத்தை எடுத்து காட்டும் ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் காலம் நேரமோ நீ கையாடி அருளும், நீ கையாடி அருளும். எந்தன் கைப்பேரன்பினால் ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய விரையும் அழகாக விளங்கும், அழகாக விளங்கும். எந்தன் நாவு இன்பமாய்
மூலமாய் உமை பாடவும் என் வாய் மீட்பின் செய்தி கூறவும் ஏது வாக்கி அருளும் ஏது வாக்கி அருளும். எந்த நாஸ்தி தேவரே முற்றும் அங்கீகரிப்பீர் புத்தி கல்வியாவையும் சித்தம் போல் பிரயோகியும் சித்தம் போல் பிரயோகியும். எந்தன் சேதம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே எந்தன் நெஞ்சில் தாங்குவே அதை நேத்தம் ஆளுவே அதை நேத்தம் ஆளுவே. திருபாதம் பற்றினேன் எந்த நேசம் ஊற்றினேன் என்னையே சமூலமாய் சத்தம் செய்து நித்தமாய் சத்தம் செய்து நித்தமாய்.